எனக்கு இன்னைக்கு மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. இதுக்கு மேல லைஃப்ல எதுவுமே வேண்டாம்னு தோணுது. நீ தீபக் பக்கத்துல இருக்கும்போது தான் அவன் சந்தோஷமா இருக்காமா. அவனுக்கு என்னையும் மீறி உன் மேலதான் அளவு கடந்த பாசம் இருக்கு. இவ்வளவு நாளா உன்னை புரிஞ்சுக்காம நான் இருந்துட்டேன். நம்ம கிட்ட வசதி, அந்தஸ்து, பணம் இப்படி எதுவுமே இல்லைனாலும் நாம தான் உலகம்னு ஒருத்தர் வாழ்றாருல. அதனால அவரோட அன்புக்கு முன்னாடியே இந்த உலகத்துல எதுவுமே ஈடாகாது. எனக்கு இப்பதான் தீபக் எனக்காக பண்ண எல்லா விஷயமே புரியுது. அவரு என்னை எவ்வளவு லவ் பண்ணியிருந்தா அவருக்கு கிடைச்ச அவ்வளவு பெரிய வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு என்ன காப்பாத்துறதுக்காக என் கழுத்துல தீபக் தாலி கட்டியிருப்பாரு. அவங்க அம்மா வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னப்போ கூட அவரு எந்த கவலையுமே இல்லாம என் கூட வந்தாரு. என்னால அவருக்கு எக்கச்சக்க பிரச்சனை, கடன் பிரச்சனை, வாடகை பிரச்சனை, வேலை போச்சு. ஆனா அவ்வளவு நடந்தும் என்கிட்ட ஒரு நாள் கூட அவரு கோவப்பட்டதில்ல. தீபக் என் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்காருங்கிறது இப்பதான் எனக்கு புரியுது. அவரோட அன்பை உணர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கும் அவர் மேல காதல் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப சீக்கிரமா போய் தீபக் கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லு. சிங்கப்பூர் கிளம்புறதுக்கு முன்னாடி அவரு சந்தோஷப்படுவாரு. நான் மட்டும் தீபக்க லவ் பண்றேங்கிற விஷயம் அவருக்கு இப்ப தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவர் என்னை விட்டு சிங்கப்பூர் போக மாட்டாரு. ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதனாலதான் இந்த டைரியில நான் எல்லாத்தையும் எழுதி அவருக்கு கொடுக்க போறேன். இத அவரு என்னைக்கு பிரிச்சு படிக்கிறாரோ அன்னைக்கு நாங்க ஒண்ணு சேர்ந்துருவோம். நான் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். கொஞ்ச நாளாச்சும் அவரு நிம்மதியா இருக்கட்டும். என் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காத. உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன். உன்னை நான் என்னோட நிஜமான அக்காவா தான் நினைச்சு பழகினேன். சரியானது இப்ப என்ன ஆச்சு? எதனால இவ்வளவு கோவப்படுற? என்னையே ஆள் செட் பண்ணி இப்படி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டல. உனக்கு போய் நான் உண்மையா இருந்த பாரு. என்ன சொல்லணும்? நான் இப்பவே போய் எல்லா உண்மையும் தீபக்கும் காவியா கிட்டயும் சொல்ல போறேன். என்ன மனுஷ ஆனந்த், இதெல்லாம் நீ கேட்டிருக்கவே கூடாது. தீபக் எல்லாம் ரெடியா? நம்ம கிளம்பலாமா? ஆன்ட்டி நீங்க வரலையா? இல்லம்மா நாங்க வரல. நாங்க வந்தா அழுதுருவோம். அப்புறம் அவளுக்கும் கஷ்டமா இருக்கும். நல்லா படி காவியா. அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ. நீ கொடுத்த டைரி எப்பயுமே என் கூட தான் இருக்கும். அண்ணன் இனிமேல் எனக்காக எந்த கஷ்டமும் பட வேண்டாம். நான் யூகே எல்லாம் போய் படிக்கலாமா? இங்கே படிச்சுக்கிறேன். என்ன ஜோதி ஏன் இப்படி பேசுற? அந்த தாரா ரெடி பண்ணி கொடுத்த பணத்துல எனக்கு படிக்க பிடிக்கல. அது மட்டும் இல்ல, என் அண்ணன் என்னால கடன்காரன் ஆகுறதும் எனக்கு விருப்பம் இல்ல. இது நீ முன்னாடி சொல்லிருக்க கூடாதா? அவன் இங்கே ஏதாச்சும் வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருப்பான்.